வந்தவாசி மாநகரிலே முதன் முறையாக அறிமுகம் செய்யப்படக்கூடிய ஒரு விழா, குர்ஆனுடைய விழா, குர்ஆன் அரங்கம். இதற்கு முன்னால் குர்ஆன் என்பதை ஒரு விழாவுடைய துவக்கமாகத்தான் திருப்பீர்கள். ஆனால் குர்ஆனை ஒரு விழாவாக எடுக்கப்படுவதை இப்பொழுதுதான் இந்த வந்தவாசி நகரிலே நீங்கள் முதல் பார்க்கின்றீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆன் அரங்கம் என்பது இன்று தமிழகத்திலே இன்னும் இந்தியாவுடைய பல்வேறு இடங்களிலே மிகச் சிறப்பான முறையிலே நடைபெறும். எவ்வளவு நேரம் நடைபெறும் என்று சொன்னால், ஐஷாவிற்கு பின் துவங்கினால் ஃபஜ்ர் வரை நடைபெறும். அருகில் இருக்கக்கூடிய கர்நாடகா பெங்களூரிலே லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுவார்கள். குஜராத்திலே, யூபியிலே குர்ஆனுக்காக வேண்டி மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக கூடுவார்கள். வெறுமனே குர்ஆன் ஓதிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் ஓதுவார், அடுத்தது இன்னொருத்தர் ஓதுவார். ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு விதமாக ஓதி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விழா, ஒரு சாம்பிளுக்காக வேண்டி இந்த வருஷம் நடத்தியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், 4 காரிகள் தான் உங்களுக்கு முன்னாலே ஓதவிருக்கின்றார்கள். அற்புதமான முறையிலே உங்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். நேரம் குறைவாக இருக்கிறது, எனவே விரிவாக விளக்கமாக சொல்வது காரி முஹம்மது ஆஷிப். இவர் காலேஜிலே பிஏ படித்துவிட்டு அதற்கடுத்து வக்கீலுக்காக வேண்டி படித்துக் கொண்டிருக்கிறார். இத்துடனே குர்ஆனை மரணம் செய்து கொண்டிருக்கிறார். காலையிலும் மாலையிலும் அல்லாஹுடைய கலாமை அற்புதமான முறையில் ஓதக்கூடிய ஆற்றலை, ஒரு பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் இவருக்கு தந்திருக்கின்றான். தமிழகத்தினுடைய பல்வேறு போட்டிகளிலே முதல் பரிசுகளை வென்றிருக்கிறார். சமீபத்திலே கீழக்கரையிலே தமிழகம் தழுவிய குர்ஆன் போட்டியிலே முதல் பரிசை வென்றிருக்கிறார். திருச்சியிலே வென்றிருக்கிறார். இதுவெல்லாம் இந்த வருடத்திலே நடைபெற்றது. அகில இந்திய அளவிலும் பல இடங்களிலே சென்று அல்லாஹுடைய கலாமை அழகாக ஓதக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை பெற்றவர். அவர்களுடைய குர்ஆனை இன்ஷா அல்லாஹ் அமைதியோடு அழகான முறையிலே அடக்கத்தோடு உள்ளச்சத்தோடு கேளுங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வார். பிள்ளைகள் அமைதியான முறையில் இருங்க. ஏன்னா குர்ஆனை ஓதுகின்ற பொழுது கேட்பது கடமை. ஒருத்தர் பேசுறார், அந்த நேரத்தில் நீங்க பேசிட்டீங்கன்னா ஒன்றும் குற்றம் இல்லை. ஆனால் குர்ஆன் ஓதுகின்ற பொழுது நாம பேசவே கூடாது, காதுதான்த்தி கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறார். எனவே இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளும் பெண்கள் பகுதியிலும் இதனை அமைதியோடு கேட்கும்படி அன்போடு அடக்கத்தோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுன்னத மன் قد أرسلنا قبلك من رسلنا ولا تجد لسنتنا تحويلا. أقم الصلاة لدلوك الشمس إلى غسق الليل وقرآن
إن قرآن الفجر كان مشهودا. ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك الله الله عسى أن يبعثك ربك مقاما محمودا. ما شاء الله الله الله. وقل رب أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك الله واجعل لي من لدنك سلطانا نصيرا. وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. الله سبحان الله الله. إن الباطل كان زهوقا. وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا. وإذا أنعمنا على الإنسان أعرض ونأى بجانبه وإذا مسه الشر كان يئوسا. الله سبحان الله. اللهم زد وزد. قل كل يعمل على شاكلته فربكم أعلم بمن